நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில எப்படியாச்சும் நம்ம செட்டில் ஆயிட மாட்டோமா? ஓடிக்கிட்டே இருக்கோம், உழைச்சிக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு வழியில கடன் வருது, ஏதாவது ஒரு வழியில செலவு வருது. ஸோ இப்படி மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கை எப்பொழுது நிற்கும், எப்போ நம்ம செட்டில் ஆகி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அப்படி அதிர்ஷ்டம் என்பது புதையல், பணமாக, பெரும் லாபமாக, சொத்தாக, ஒரு வேலை தொழிலாக, ஒரு அதிர்ஷ்டமாக நமக்கு கிடைக்கலாம். அப்படிப்பட்ட விஷயம் எப்பொழுது கிடைக்கும், எப்போ புதையல் கிடைக்கும், எப்பொழுது பெரிய அளவு பணம் கிடைக்கும், எப்பொழுது நல்ல ஒரு வேலை தொழில் கிடைக்கும், எப்போ சொத்து கிடைக்கும், அதை பற்றியும் அதே போல இன்பம்னு ஒன்று இருந்தா துன்பம்னு ஒன்று இருக்கும். அப்படி எப்ப விபத்து நடக்கும், எப்ப செய்வினை, ஏவல், பில்லி சுனி போன்ற கோளாறுகளால் மாட்டிக்குவீர்கள். அதே போல எப்ப பெரிய அளவு நஷ்டம் ஏற்படும், ஸோ எப்பொழுது கடன் பிரச்சனை மாட்டிக்குங்க, இதுவும் நடக்க வாய்ப்பு. அது எப்பொழுது, இப்படி எது எப்போது என்று தெரிந்து கொண்டால் நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அதுல கவனமா இருந்து அந்த வாய்ப்பை நழுவ விடாம பிடிச்சிக்க முடியும். கெட்ட விஷயமா இருந்து கவனமா இருந்து அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதில பார்க்க போறோம். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஸோ அவசியம் தேவையான ஒரு பதிவாக உங்களுக்கு இருக்க போகிறது. பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, குறைந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அனுச நட்சத்திரம் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம். ஆயுள்காரகன், விதிக்காரகன் என்று சொல்வார்கள் இந்த சனி பகவானை. அதே விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். செயல் வீர ஒரு கிரகம், கோபமும் வேகமும் நிறைந்த ஒரு கிரகம். ஸோ 2 கிரகத்தினுடைய காரகத்துவத்தால் உங்களுடைய பிறப்பானது இருக்க போகுது. அதனாலேயே வேலையிலும் ஸோ கடுமையான ஒரு பொறுப்பை சுமந்து தூக்குவதிலும் நீங்கள் வல்லவர்கள். ஸோ குடும்ப பொறுப்பையும் ஒரு வேலையில முக்கியமான பொறுப்புலையும் இருந்து அதை சாதித்து காட்டக்கூடிய வல்லமை உங்களிடம் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு பிறக்கும் பொழுதே சனி திசையானது பிறப்பின் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கும். சனி திசை 19 வருஷம், ஆனால் முழுசா உங்களுக்கு இருக்காது. பல பேத்துக்கு பிறப்பு ஜாதகத்தில் கருசல் நீக்கி இருப்பு என்று போட்டிருப்பார்கள். அதன் அடிப்படையில் 19 வருடங்களுக்கு மிக குறைவாகத்தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் சனி திசை பிறக்கின்ற பொழுது இருக்கும். ஸோ இளமையிலேயே குடும்ப பொறுப்பை, இளமையிலே மிகப்பெரியான ஒரு கடுமையான ஒரு வறுமையில இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உண்டு. காரணம் இந்த சனியினுடைய திசை. இளமையிலே சில முக்கியமான உறவுகளை பிரிவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால இந்த சனி திசை ஒன்று ஒரு நோய் பிரச்சனை கொடுக்கும், அல்லது உறவுகளோட பிரிவை கொடுக்கும், அல்லது கடுமையான வறுமையை கொடுக்கக்கூடிய திசையாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ அதிலும் குறிப்பாக சகோதர சகோதரி வழிகள் மற்றும் சொந்த வீட்டு வழிகள் பிரச்சனைகள் கொடுக்கும். காரணம் என்னங்க அப்படின்னா, உங்களோட விருச்சிகத்திற்கு 3ஆம் வீடான மகரத்திற்கும் 4ஆம் வீடு கும்பத்திற்கும் அந்த சனிவன் அதிபதியா இருக்கிறார். ஸோ அதனுடைய அடிப்படையில் இளமை பருவத்தில் உங்களுக்கு அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். ஆனா ஆயுள் தீர்க்கம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ சனி திசையை கடந்து இந்த புதன் திசை ஒரு காலகட்டங்கள் முழுக்க முழுக்க கல்விக்குண்டான யோகமாக இருக்கும். ஏன்னா கல்விக்காரகனே இந்த புதன் பகவான் தான். படிக்கின்ற யோகம், வெளிநாடு யோகம், வேற ஒரு ஊருக்கு இடம் மாறுறது மற்றும் லாப பணம் வந்து சேர்வது, இந்த புதனுடைய திசையில் சொந்தத்தில் திருமணம் முடிப்பது அல்லது திடீர் திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. வாழ்க்கை துணையால் வருமானம், வரவுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த புதன் திசை காலகட்டங்கள் உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இந்த ட்ரேடிங்கு அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு யோகம் அல்லது கல்வி லோன், படிப்பு சம்பந்தமான லோன் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ லாப பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, புதிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதற்கு அடுத்து இந்த புதன் திசை 17 வருஷம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த புதன் திசையை கடந்து, ஏன்னா இந்த புதன் திசையில திருமணம் முடியக்கூடிய யோகம் நிறையவே இருக்கு. சப்போஸ் நீங்க முடிச்சுக்கலாம் அப்படின்னா இந்த கேது திசையானது இல்லற வாழ்க்கையில் சில பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கேது திசை அடுத்து வந்துடும் 7 வருஷம். இந்த கேது திசையினுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னா, இல்லற வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்காது. ஒன்று வெளிநாடு இல்லை இராணுவத்தில் வேலை பார்க்கறது, அல்லது வீட்டு ஃபேமிலியை பிரிஞ்சு வெகு தொழில் வேலை பார்க்கறது, அல்லது உறவுகளுடைய பிரிவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. ஆனால் பூர்வீக சொத்துக்கு லாபம் உண்டு, மருத்துவ தொழிலால் லாபம் உண்டு, டீச்சிங் தொழிலால் லாபம் உண்டு, ஆன்மீக தொழிலால் லாபங்கள் உண்டு, கம்ப்யூட்டர் அடிப்படையில் வேலை பார்க்கக்கூடிய யோகம் உண்டு, கமிஷன் அடிப்படையில் ஒரு லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, மறைமுகமான வேலை தொழிலால் லாபம் பார்க்க வாய்ப்பு உண்டு. ஸோ இது கேது திசை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். ஸோ இதற்கு அடுத்த சுக்கிர திசை, நிச்சயமா அந்த சுக்கிர திசை மிக மிக நன்மையாக இருக்கும். காரணம் விருச்சிகத்திற்கு 7ஆம் வீடு ரிஷபம் மற்றும் 12ஆம் வீடு துலாம், இந்த 2க்கு அதிபதி சுக்கிர பகவான்.
எப்படினாலும் சொந்த வீட்டை சொத்துக்களை உருவாக்கி கொடுத்துருவார். அசையும் அசைய சொத்துக்களை நீங்க வாங்கி குவிச்சிருவீங்க. அதுல இருந்தால் மாற்று கருத்து திருமண வாழ்க்கை சிறப்பான முறையில் அமையும். குழந்தை பாக்கியம் முதல் திருமணத்திற்கு வரை உங்களுக்கு நல்ல விதமான யோகத்தை வாரி வழங்குவார். சுக்கிரன் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுல நல்ல விதமான யோகங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதுல இருந்தால் மாற்று கருத்தம் இல்லை. ஸோ சுக்கிர திசை முடிந்து அடுத்து வரக்கூடிய இந்த சூரியனுடைய திசை உங்களுக்கு பெரிய அளவு கொஞ்சம் கடன் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு உண்டான பிரச்சனை இழுத்து கொடுக்கக்கூடும். உடல் ரீதியான நோய் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? இதற்கடுத்த வரக்கூடிய சந்திர திசை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் பிரச்சனையும் உங்களுடைய ஆயுளில் கை வைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த சந்திர திசையில் கூடுதல் கவனம் தேவை. சந்திர திசை தாண்டினால் கூட இந்த செவ்வாய் திசையில் நோய் பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு. சரிங்க, ஷார்ட்டா உங்களுக்கு எந்தெந்த திசாபுத்திகளில் நன்மை, அதாவது லாபம், பணம், சொத்து, புதையல், வேலை, தொழில் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி திசையில் சொத்துக்கள் யோகம் உண்டு. அல்லது சனி புத்தி நடந்தாலும் சரி, என்ன ஒரு திசை நடந்தாலும் சனியினுடைய திசையிலோ சனியினுடைய புத்தியிலோ உங்களுக்கு சொத்துக்கள் யோகம், அதாவது அசையாத வீடு மனை சொத்துக்கள் விஷயம், அதே நேரத்தில் வேலை விஷயம் கண்டிப்பாக கிடைக்க அதுக்கு யோகம் உண்டு. ஸோ இதற்கு அடுத்தபடியா புதன் திசை அல்லது புதன் புத்தி காலகட்டம் என்ன திசை நடந்தாலும் சரி, புதனுடைய புத்தியோ புதனுடைய திசையோ நடக்குதுன்னா திருமண வாழ்க்கை மற்றும் லாபம் பணம் கிடைப்பது. நான் சொன்ன மாதிரி லாட்ரி டிக்கெட்டு, ட்ரேடிங், இந்த ஷேர் மார்க்கெட்டு போன்ற சில பணங்கள் கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு. பெட்டிங்கு போன்ற விஷயத்துல பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இதுக்கடுத்து இந்த கேது திசைன்னு ஒன்று இருக்கு. இந்த கேது திசையில பூர்வீக சொத்துக்களால் அல்லது ஆன்மீக வழிகளில் பண லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அல்லது வெளிநாட்டு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பூர்வீக சொத்தோ அல்லது வெளிநாட்டு பணமோ மறைமுகமான வேலை தொழில் மூலம் பண்ணலாம் கிடைக்கணும். ஆனால் அந்த சுக்கிர திசையில நேர்மலியல் நல்ல ஒரு வேலை தொழில் பார்த்து அந்த நேர்வழியிலேயே உங்களுக்கு பணலாபம் கிடைக்கிறதுக்கும் வாழ்க்கை துணை வழியில பணலாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுக்கு சுக்கிர திசை தான் நடக்கணும் இல்லை, சுக்கிர புத்தி நடந்தாலும் இது பொருந்தும். இதற்கு அடுத்து சூரியனுடைய திசையோ சூரியனுடைய புத்தியோ நடந்தால் அரசாங்க வழியில் லாபம் உண்டு, தந்தை வழியில் லாபம் உண்டு. சரிங்களா? இது எப்படி ஒவ்வொரு புத்தியிலும் ஒவ்வொரு நன்மை இருக்குதோ தீமை இருக்கும். இந்த சனி திசையோ சனி புத்தியோ நடந்தா உறவுகளுடைய பிரிவோ அல்லது முக்கியமா தேவையில்லாத அவமானம் கௌரவத்திற்கு அல்லது உங்களுக்கு பழி சுமத்திற்கு வாய்ப்புண்டு. உடல் ரீதியாக நோய் பிரச்சனை உங்களுக்கு குடும்பத்தில் பெரிய அளவு ஏற்பட வாய்ப்புண்டு. சரிங்களா? எப்படி ஒரு விபத்து ஏற்படும் சொன்னா அதே போல சனி திசையிலோ சனி புத்தியிலோ நன்மை எப்படி நடக்குமோ தீமை நடக்கும் வாய்ப்புண்டு. ஸோ இந்த சனி திசை அல்லது சனி புத்தி எந்த திசை வந்தாலும் சரி விபத்து அல்லது உறவுகளுடைய பிரிவுகள் அல்லது நோய் பிரச்சனை அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு. இதில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கலாம். ஸோ இதுவே புதனுடைய திசாபுத்தி காலகட்டத்தில் பெரிய அளவு தீமை நடக்க வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? மறைமுகமாக வேணா ஒரு எதிரிகளால் பிரச்சனை வரலாம், மற்றபடி பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். இந்த கேது சில இல்லற வாழ்க்கையில் அல்லது உறவுகளுடைய பிரிவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இதனால கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் கேது திசையிலும் கவனத்தோட நீங்கள் இருக்கணும். அது கேது புத்தினாலும் கவனத்தோட நீங்கள் இருக்கணும். ஸோ சுக்கிர திசையில பெரியளவு கவலைப்பட தேவையில்லை. தேவையில்லாத காதல் சமாச்சாரம் மட்டுமே இங்கே வரும். சூரியனுடைய திசை செவ்வாயினுடைய திசை. ஸோ ஆக மொத்தம் சனி திசை, கேது திசை, சூரிய திசை, சந்திர திசை இந்த திசைகளிலோ அல்லது சனி புத்தி நடக்குது அல்லது கேது புத்தி நடக்குது, அதுக்கப்புறம் சூரிய புத்தியோ அல்லது செவ்வாய் புத்தியோ நடக்குது, வேறு எந்த திசை நடந்தாலும் இந்த புத்தி காலகட்டங்களில் விபத்து, செய்வினை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, தேவையில்லாத செய்வினை கோளாறுகள் போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ இந்த 4 திசையோ அல்லது 4 புத்தியோ நடக்கும்போது கவனமாக இருக்கணும். அதுவே உங்களுக்கு புதன் திசை, சுக்கிர திசை மற்றும் சந்திர திசை இந்த மாதிரி ஒரு திசாப்திகள் நடந்தால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யோகங்கள் உங்களுக்கு உண்டுங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நன்மைகள் அதிகமான முறையில் நடக்கும். புதியல், லாட்டரி டிக்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, பெருமளவு பணலாபம் பார்ப்பதற்கு இதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த திசை தான் நடக்கணும் அவசியம் இல்லை, புத்தி நடந்தாலே உங்களுக்கு போதும், இதுக்கான பலன் உண்டு. சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ எனக்கு பணமானது பற்றாக்குறை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பணமானது பூர்த்தி அடையணும், குடும்ப வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டியது, உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான், ராசி அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக ராசி என்பது ஒரு நீர் ராசி. அப்போ தவறாமல் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம்னா திருச்செந்தூர். கடலோடு, ஏன்னா விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி, கடலோடு வீற்றிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அந்த முருகனுடைய ஆலயத்தில் வணங்கி விட்டு, ஸோ அந்த திருச்செந்தூர்லேயே காலபைரவர் சன்னதியோடு இணைந்த மாதிரி பக்கத்தில் சனீஸ்வரனுடைய சன்னதி இருக்கும். ஸோ அதையும் வணங்கி ஒரு சேர வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது குறிப்பிட்டு உங்களுடைய அனுச நட்சத்திரத்துக்கு அன்று இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். ஸோ அந்த நட்சத்திரம் அன்று சென்று நீங்கள் வணங்குகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை, நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு கொடுக்கும் வல்லமை அந்த தெய்வங்களுக்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட தெய்வத்தை அன்றைய நாளில் போய் வணங்கிவிட்டு வாருங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம் உண்டு. அனுச நட்சத்திரம் அன்றைய இரவு முழுவதும் இருக்கணும், அதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அன்றைய நாள் திருச்செந்தூரில் தங்கி இருந்து இந்த வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நன்மை நன்று.
ஸோ நல்லது, இன்றைய விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.